வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு தொலைப்பாளம் நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியோட தலைப்பு வந்து உயில் மற்றும் தான செட்டில்மெண்ட் பற்றி பேச போகிறோம். இந்த உயில் மற்றும் தான செட்டில்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குது, நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், தான செட்டில்மெண்ட்லாம் எப்படி அதை எழுதணும், அது மாதிரி உயில் எப்படி எழுதணும், அது வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியமா அப்படின்றத நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட இணைகிறாங்க வழக்கறிஞர் ஹேமா முஜம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். முதல்ல இந்த தான செட்டில்மெண்ட் அப்படின்றத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் மேம். தான செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ராமர் பானம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. என்னென்னா ஒன்ஸ் அதை வந்து ராமர் பானம் வெளியில் போச்சுன்னா திருப்பி வராது. அந்த மாதிரி தான் வந்து தான செட்டில்மெண்ட். அந்த தான செட்டில்மெண்ட்டில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து கன்சிடரேஷனோட தான செட்டில்மெண்ட், இன்னொன்று வந்து வித்தவுட் கன்சிடரேஷன். ஓகே. ஸோ தான செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உடனடியாக நடைமுறைக்கு வருது, உடனே வந்துடும். ஓகே. பின்னிட்டு அப்படிங்கிறது கிடையாது. அதனால தான செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறாங்க எழுத்துப்பூர்வமாக கொடுக்கறது வந்து அந்த நிமிஷமே எழுதி கொடுத்து அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட உடனே அவங்களுக்கு வந்துடுறது தான் தான செட்டில்மெண்ட். ஓகே மேம். 2 வகை இருக்குன்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இப்போது ரிலேஷன்ஷிப் உள்ள கொடுக்கும் போது எந்தவித கன்சிடரேஷனும் இல்லாமல் கொடுக்கறது, அது வந்து டோட்டலாக வித்தவுட் கன்சிடரேஷன் அப்படிங்கிறதுனால அன்பாலையும் பாசத்தாலையும் கொடுக்கறது. ஸோ அதை திருப்பி ரத்து பண்ணுறதுக்கான முகாந்திரம் கிடையாது. அதுவே தான செட்டில்மெண்ட்டில் கண்டிஷன்ஸ் போடுவாங்க, இதெல்லாம் நீங்கள் செய்யணும், இதெல்லாம் நீங்கள் செய்யணும். அப்போ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க கம்ப்ளை பண்ணலைன்னா அதை ரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் 2 வகையான தான செட்டில்மெண்ட். கன்சிடரேஷனில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, அதில் வந்து அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? அதாவது இப்போது அப்பா பிள்ளைக்கு எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுக்கும்போது மகனோட மேலே இருக்க பிரியத்தாலையும் பாசத்தாலையும் நான் எழுதி கொடுக்குறேன், என்னை வந்து நல்லா பராமரிச்சுக்கிறாப்ல, மேலும் என்ன நல்லா பராமரிப்பாப்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவருக்கு நான் இருக்கும் போதே ஒன்று செஞ்சு கொடுக்கணும். அதாவது உயிருடன் இருக்கும் போதே நான் அவ்வளோ பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது வந்து தான செட்டில்மெண்ட். அதில் வந்து என்ன ரூபா, அதாவது பண பரிமாற்றங்கள் அதில் இருக்காது. ஆமாம். அதுவே வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு ரூபா தேவைப்படும், எழுதி கொடுக்குறவங்களுக்கு ரூபா தேவைப்படும். அப்படிங்கும் போது அதுக்கான தொகையை வாங்கிக்கிட்டு, இப்போ பெண்கள் வந்து அப்பாவுக்கு இல்லை அப்பா பொண்ணுக்கு அந்த மாதிரி கொடுக்கும் போது இவ்வளோ ரூபா வாங்கிக்கிட்டு நான் எழுதி கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த இது வரும்போது அந்த இடத்துல கன்சிடரேஷன் ஸ்பெசிஃபிக்காக அதில் போடப்பட்டிருக்கும். அதே மாதிரி கண்டிஷன்ஸ், என்னை வந்து இந்தந்த கண்டிஷன்ஸ், என்னை வந்து நல்லா பராமரிக்கணும், எனக்கு உரிய மருத்துவ செலவெல்லாம் பார்க்கணும், என்னோட ஆயுட்காலம் வரையிலும் என்னை சௌகரியமாக வச்சுக்கணும், ஏன்னா என்னோட வயது காரணமாக நான் இதை எழுதி கொடுக்குறேன், பின்னாடி நான் உயில் கூட எழுதலாம், ஆனால் இப்போவே உனக்கு நான் இருக்கும் தருவாயிலே கொடுத்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் கொடுக்குறேன், அதுக்கான ரூபா வாங்கிக்கலாம், அப்படி இல்லையா கண்டிஷன்ஸ் போட்டுக்கலாம். இதுதான் செட்டில்மெண்ட்டோடைய சாராம்சம். ஓகே மேம், இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட் டீட் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்புறம் செட்டில்மெண்ட் டீட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். கிஃப்ட் டீட் அப்படிங்கிறது என்னென்னா வந்து அதில் கண்டிஷன்ஸ் வராது. கண்டிஷன்ஸ் வந்துச்சுன்னா அது கிஃப்ட் கிடையாது. ஓகே. அதனால அந்த தருணமே அது வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். சொத்தோ பொருட்களோ எதுவாக இருந்தாலும் அந்த அந்த நிமிஷமே அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க, அதை திருப்பி கேட்க முடியாது. ஆனால் செட்டில்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் கண்டிஷன்ஸ் போடப்பட்டிருந்ததுன்னா நம்ம அதை திரும்ப பெறலாம். அந்த கண்டிஷன்ஸை நிறைவேற்றலைன்னா, இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அது ஒன்ஸ் விட்டது தான். ஓகே. இப்போ வந்து ஒரு அப்பா அம்மா வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு எழுதலாம். அதை தவிர்த்து இரத்த உறவுகள் இல்லாத மற்றவங்களுக்கு ஒரு 3ஆம் நபருக்கு செட்டில்மெண்ட் டீட் எழுத முடியுமா? 3ஆம் நபர்களுக்கு செட்டில்மெண்ட் எழுத முடியாது. இரத்த பந்தங்களுக்கு மட்டும்தான் செட்டில்மெண்ட் எழுதலாம். ஆனால் 3ஆம் நபர்களுக்கு உயில் எழுதலாம், கிஃப்ட் எழுதலாம். ஓகே. செட்டில்மெண்ட் எழுத முடியாது. ஓகே. அப்போ உயில்னு சொல்கிறீங்க, செட்டில்மெண்ட்னு சொல்கிறீங்க, ரெண்டுமே எழுதி ரெஜிஸ்டர் பண்ணணும். செட்டில்மெண்ட்டு
எழுதுனா கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே. உயில் அப்படிங்கிறது வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு சின்ன காகிதத்துல எழுதி கையெழுத்து போட்ட கூட அது செல்லும். ஓகே. இந்த செட்டில்மெண்ட்டுக்கும் உயிலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது அந்த நிமிஷமே அந்த பொருள், அதாவது சொத்து இல்லை மூவல் இம்மூவல் எதுவாக இருந்தாலும் அந்த நிமிஷமே அந்த எழுதி கொடுக்குறவங்க அதை எழுதி கொடுத்துடுறாங்க. ஆனால் உயில் அப்படிங்கிறது அவங்க காலத்துக்கு பின்னாடி தான் அது நடைமுறைக்கு வரும். ஓகே. அதனால உயில் வேற, செட்டில்மெண்ட் வேற. தொடர்ந்து பேசலாமா? ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஓகே. வணக்கம் தொலைப்பாலம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னவோ கேளுங்க. மேடம் இப்போ வந்து 2 ஏக்கரா எடுத்துக்கோங்க. சரிங்க, சொல்லுங்க சார். 2 ஏக்கரா 60 சென்ட்டுங்க. சரிங்க. வந்து 1.5 ஏக்கரா வந்து அவங்க அப்பா வீட்டுக்காரியோட தம்பிக்கு எழுதி கொடுத்தாரு. இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சத்தமா கேட்க முடியுங்களாங்க சார்? 2 ஏக்கரா 10 சென்ட்டுங்க. அதுல சரிங்க. அது அவங்க அப்பாவோட பூமி தானுங்க. அது சரிங்க. இதுல வந்து தான செட்டில்மெண்ட் சொல்லி 1.5 ஏக்கரா எழுதி கொடுத்தாரு. சரிங்க. பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. அப்பா ஒன்று யாருக்கு எழுதி கொடுத்துருக்காங்கங்க? தம்பிக்குங்க. அவரோட தம்பிக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. பிள்ளைகளுக்கு எழுதி கூட பிறந்த தம்பிக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்கல. ஆமா, பொம்பளை பிள்ளைங்களுக்கு எழுதலைங்க, ஆம்பளை மட்டும் எழுதி. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் எழுதி கொடுத்துருக்காருங்களா? ஆமாங்க. சரிங்க. அது அவரு சுயமா சம்பாரிச்ச சொத்துங்களா? இல்ல, அதுங்க அப்பா சம்பத்து. அதாவது அவங்க மூதாதையர் வழி வந்த சொத்துங்களா? ஆமா ஆமா. அவங்க மூதாதையர், அதாவது அவங்க அப்பாக்குள்ள பாகம் பிரிச்சுக்கிட்டாங்களா? பாகப்பட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன் பண்ணாங்க. அப்படின்னாங்க பாகம் பிரிக்கப்பட்டுடுச்சுன்னா அது அவருடைய முழுமையான உரிமையான சொத்து. ஸோ அது அவர் விருப்பம் போல யாருக்கு வேணாலும் எழுதி கொடுக்கலாங்க. பாகம் பிரியாம இருந்திருந்தாதான் அடுத்த சந்ததிகள் கேட்கலாம். பாகம் பிரிச்சு அவருக்குரிய பங்கு கொடுக்கப்பட்டுடுச்சு இல்லைங்களா? சோ அப்ப அவருக்குரிய மொத்தமா வந்ததே ஒரு 2 ஏக்கராங்க. சரிங்க. ஊரையமா பையனுக்கு எழுதி கொடுத்து அப்படிங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கலீங்க. அதுதாங்க, அது அவருக்கு முழுமையா கிடைச்ச சொத்துங்கிறதுனால அவர் யாருக்கு வேணாலுமே எழுதி கொடுக்கலாம். அது வந்து நாம கேட்க முடியாதுங்களே. அவர் உயிரோட இருக்கிறாரு, அவர் எழுதி கொடுத்துட்டாரு இல்லைங்களா? இப்போ அது அவரோட முழுமையான சொத்துங்கிறதுனால அவருக்கு முழு உரிமை இருக்கு எழுதி கொடுக்கறதுக்கு. அதனால எழுதி கொடுத்த பிறகு இப்போ நீங்க கேட்க முடியாது. நன்றிங்க சார், இணைப்புல வந்ததுக்கு நன்றி. மேம், இன்னொரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். நகரமையில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகத்தை கேளுங்க. மேடம், எங்களோடது வந்து கைத்தடி பத்திரமா இருந்தது. எங்களோட மாமனாரோடது கைத்தடி பத்திரமா இருந்தது. கைத்தடி பத்திரமாமா? ஆமா. அந்த காலத்துல சும்மா, அதாவது எங்க இது மொத்தம் 7 குடும்பம். சரிங்கம்மா. அதனால தனியா எங்க மாமனாருக்கு பிரிச்சு கொடுக்க போகும்போது மத்த 6 பேரும் எழுதி கைத்தடியா எழுதி கொடுத்த பத்திரம் இருந்தது. சரிங்கம்மா. ஆனா இப்போ அது வந்து மிஸ் ஆயிட்டு. சரிங்கம்மா. ஆனா எங்க மாமனார் மாமியார் இருக்காங்க, அந்த வீட்டுலதான் இருக்கிறாங்க. ஓகே. இப்போ அதோட தாய் பத்திரம் இருக்கு. சரிங்கம்மா. ஒரு 6 குடும்பம் இருக்கிறதுனால அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே தாய் பத்திரம் தான். சரிங்கம்மா. ஆனா இப்போ வந்து எங்களுக்கு பத்திரமா மாத்தவோ இல்லைன்னா ஒரு பட்டா மாத்துறதுக்கோ என்ன செய்யலாம்னு தெரியல. இப்போ நீங்க சொல்றது அந்த 6 குடும்பம் உங்க குடும்பத்தை சேர்த்தா 7 குடும்பம். நீங்க வந்து அந்த பாக விஸ்து தான் கைத்தடி பத்திரம்னு சொல்றீங்க, சரிங்களாமா? அந்த பாக விஸ்து வந்து காணா போயிடுச்சு. ஆனா ஒரிஜினல் பத்திரம் இருக்குங்கிறீங்க. மூதாதையர் பத்திரம், மூதாதையர் தாய் பத்திரம் இருக்கு. இப்போ மத்தவங்க எல்லாருமே ஒத்து வருவாங்களா, இல்ல அவங்கள்ட்ட ஏதாவது காப்பி இருக்கா? மேடம், இப்போ எங்களோடத சேர்ந்து ஒரு லேண்ட நாங்க ஒருத்தட்ட வித்தோம். எங்க தெருவிலேயே தான் இருக்காங்க. சரிங்க. அவங்களுக்கு வந்து எங்க லேண்ட கொடுத்ததுனால 2 ஒரே சர்வே நம்பர்ல தான் இருக்கு. சரிங்க. அவங்க கிட்ட தாய் பத்திரமும் எங்களோடது ஒன்னே தான். சரிங்க.
அதனால அவங்க கிட்ட தாய் பத்திரம் வாங்கிடலாம். ஓகே. ஆனா அந்த குடும்பத்துல வயசாளி எல்லாம் இறந்துட்டாங்க, ஆனா பசங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம சொன்னா ரெடி பண்ணி தருவாங்க எதுவும். அதான் இப்ப நம்மளுக்கு வந்து பத்திரமாவோ இல்லனா பட்டாவோ வாங்கணும்னா என்ன செய்யலாம்? அதுதாம்மா இப்போ பாக விஸ்துன்னு கூர் சீட்டுன்னு சொல்லுவாங்க. குடும்பத்துல வந்து எல்லாரும் ஒத்துமையா எழுதி அவங்கவுங்களுக்கு ஒரு காப்பியும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது அவங்க கிட்ட காப்பி இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல. அப்படி இல்லைன்னா அப்போ இந்த இடத்த பொறுத்த வரையிலும் அவங்க வந்து அதை ஒத்துன்னு விடுதலை மாதிரி எழுதி வாங்கலாம். சரிங்க மேடம். ஏன்னா விடுதலை மாதிரி எழுதி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செலவு கம்மி. அப்படி இல்லையா எல்லாருமே அதாவது பாகம் பிரிக்காம இருக்கிறதாகவும் பாக வழக்கு போட்டு பிரிச்சுக்கலாம். இந்த 2 வாய்ப்புகள் இருக்குமா. அதுக்கப்புறமா நீங்க பட்டா மாத்திக்கலாம். அப்போ அந்த குடும்பத்துல இருந்து எங்களுக்கு பிரிச்சு எழுதுற மாதிரி ஒரு பத்திரம் ரெடி பண்ணணும். ஆமா ஆமா. ஓகே. இதுக்கு நாங்க பத்திர ஆபீஸ்ல போய் ரெடி பண்ணணுமா மேடம்? பத்திர ஆபீஸ்ல தான்மா போய் ரெடி பண்ணணும். ஓகே ஓகே. இப்போ அந்த குடும்பத்துல இருந்து ஒரு பத்திரம் எங்களுக்கு முதல்ல வாங்கிட்டு அத வந்து நாங்க தனியா எங்களுக்கு பத்திரமா ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆமாமா. ரெஜிஸ்டர் பண்ணா நம்மளுக்கு பட்டா கிடைச்சிரும். நிச்சயமா. உங்களுக்கு பத்திரங்கள் வந்துருது இல்லையா, அதை வச்சு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா பட்டா வாங்கிக்கலாம். அப்படிங்களா மேடம்? ரொம்ப நன்றிங்க மேடம். வணக்கம்மா. நன்றிங்கம்மா. இன்னொரு காலர் இருக்காங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கங்க. உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்கம்மா. பேர்லாம் வேணாங்க. ஓகே, உங்க கேள்வி என்னவோ கேளுங்க. சொல்லுங்கம்மா. உங்க கேள்வி வந்து எங்க கணவரோட அப்பாவுக்கு வந்து தான செட்டில்மெண்ட் என் கணவருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. சரிங்கம்மா. ஆனா அவங்க மாமனார் வந்து என்ன பண்ணிருக்காரு, மகள் வழி பேரனுக்கு உயிர் எழுதி கொடுத்துருக்காரு. இது செட் ஆகுதுன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் நடக்குது. இது என்ன செய்யலாம்? அதாவது உங்க கணவருக்கு உங்க மாமனார் தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்திருக்காரு. அப்பா அப்பா உங்க கணவரோட அதாவது உங்க மாமனார் கரெக்ட்டுங்களா? மாமனார் இல்லங்க, இவங்களுடைய அக்காவோட மாமனார். அக்கா, இவங்க அக்காவோட மாமனார். அக்காவோட மாமனார் வந்து மகள் வழி பேரனுக்கு உயிர் எழுதி வச்சுட்டாங்க. சரிங்க. அவங்க வந்து என் கணவரோட அக்கா வந்து எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து தான செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. சரிங்கம்மா. ஆனா இது செல்லாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் நடக்குது. என்ன செய்யலாம்? அதாவதுமா இப்போ குழந்தைகள் இல்ல, சகோதரிக்கு வந்து குழந்தை இல்ல. சரிங்கம்மா. அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு சரிங்கம்மா. அதாவது அந்த தான செட்டில்மெண்ட் முதன்மையா எழுதப்பட்டதா உயில் முதன்மையா எழுதப்பட்டதா? அது என்னன்னு தெரியல மேடம். நாங்க தான செட்டில்மெண்ட் அவங்க எழுதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் இப்பதான் அவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. அதுதாம்மா, அதுல வந்து தான செட்டில்மெண்ட் முதன்மையா எழுதப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். இல்ல உயில் எழுதி கொடுத்தவர் உயிரோட இருக்காரான்றது தெரியணும். அவங்க இறந்துட்டாங்க. சரிங்கம்மா. அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க இறந்ததுக்கு பிறகு இந்த செட்டில்மெண்ட் எழுதப்பட்டதா? இல்ல முன்னாலே எழுதிட்டோம். அதுதாம்மா, இந்த விவரங்கள் சொல்லுங்கம்மா. உயில் வந்து முன்னாடியா செட்டில்மெண்ட் முன்னாடியா? செட்டில்மெண்ட் தான் முன்னாலே எழுதினோம். செட்டில்மெண்ட் தான் முன்னாடி. செட்டில்மெண்ட் தான் முன்னாடி இல்லைங்களா? அப்ப செட்டில்மெண்ட் தான் செல்லுமா? ஆல்ரெடி கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இது அவங்களுக்கு சாதகமா இல்ல. அது வந்துமா வழக்க பொறுத்துதாம்மா. நீங்க உங்களுடைய சாராம்சங்கள் என்ன, அதுக்கான ஆவணங்கள் என்ன, உங்க அனுபவ உரிமை என்ன, இதெல்லாமே நீங்க வந்து கோர்ட்டுக்கு தெரிவிச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த தீர்ப்பு உங்களுக்கு வரும், நியாயமான தீர்ப்பு வரும். நன்றிங்கம்மா. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. மேம் இன்னொரு காலர் இருக்காங்க பார்த்துலாம். ஹலோ, வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம் மேடம். உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க சார். மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். உங்க கேள்வி என்னவோ கேளுங்க சார். சொல்லுங்க சார். தாத்தா வந்து அண்ணன் தம்பி 3 பேருக்கும் பாகம் பிரிச்சு பத்திரம் எழுதிட்டாரு மேடம். சரிங்க சார். அந்த பத்திரம் ரிஜிஸ்டரும் பண்ணியாச்சு. அந்த பத்திரம் சரிங்க சார். ஒரு 3 வருடம் கழிச்சு அந்த ஒரு மூத்தவர் வந்து இளையவருக்கு வந்து ஒரு பத்திரம் பண்ணி கொடுக்குறாரு. என்ன பத்திரம் பண்ணி கொடுக்குறாங்கங்க சார்? நிறைய பத்திரம் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்க சார். அது ரிஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அவரு என்னன்னா பட்டா மாத்தாம விட்டுட்டாங்க. சரிங்க. அது இப்போ வந்து மறுபடியும் அது வச்சு பத்திரம் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும்
மறுக்கரையும் அந்த இடத்துக்கு பண்ண முடியாதுங்களே, ஏற்கனவே கரையம் பண்ணி கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? நீங்க அதை அனுசரிச்சு நீங்க பட்டாக்கு அப்ளை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க பத்திரம் பண்ணிட்டாங்க. பட்டா பண்ணிட்டாங்களா, பத்திரம் பண்ணிட்டாங்களா? பத்திரம் பண்ணிட்டாங்க. மறு பத்திரம் அவர் மனைவிக்கு வந்து அவரே எழுதி கொடுக்குறாரு. அதாவது முதல்ல அவங்க சகோதரருக்கு எழுதி கொடுக்கறாரு, அதுக்கப்புறம் அவங்க மனைவிக்கு எழுதி கொடுக்கறாரு அதே இடத்தை. அப்போ அவங்க சகோதரருக்கு எழுதி கொடுத்ததுதான் செல்லும். அதாவது ஏற்கனவே கிரயம் கொடுத்த இடத்தை எப்படி திருப்பி எழுதி கொடுக்க முடியும்? அது இப்ப தவறுதலா பண்ணிருக்காங்க. ஏன்னா ரெவென்யூல இத்தனால அவங்க மாத்தாம 40 வருஷமா இதை மாத்தாம இருந்ததுனால இப்ப அதை போய் ரெஜிஸ்டர் எல்லாத்துலயுமே அவங்க பேர் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. நீங்க வழக்கு தாங்க போடணும். அது இன்னொரு டவுட்டும் அதுல இருக்கு மேடம். சொல்லுங்க. எங்க அதுல இன்னொரு இந்த சகோதரருக்கு வந்து அந்த இடம் வந்து இவர் பேர்ல மாதிரி மட்ட மாதிரி. சரிங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் பத்திரம் பண்றாருல. ஆமா. அவரு பேர்லயே வந்து 1வது நம்பர் பேர்லயே வந்து பட்டம் மாறி வச்சு மறுபடியும் இந்த பத்திரத்தோட சேர்த்து 2 சர்வே நம்பரையும் சேர்த்து பத்திரம் பண்ணிருக்காரு. அதாங்க நீங்க அந்த பத்திரத்தை ரத்து பண்ணணும்னா அதுக்கான மனு வந்து நீங்க சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுல வந்து என்ன ஊரோ அந்த ஊர் சப் ரெஜிஸ்ட்ராரா இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரா இருந்தாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மனு கொடுத்துட்டு அதை அனுசரிச்சு நீங்க கோர்ட்ல போய் வழக்கு போட்டு அவங்களுக்கு ஒரு மனு கொடுத்தேன். சரிங்க. அவங்க குடுக்குறப்ப என்ன சொன்னாங்க, இவங்க ரெவென்யூல இருந்து வச்சிருக்கத வச்சு பத்திரம் பண்ணிருக்காங்க, எங்களுதுல இருந்து கேன்சல் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆமா, அவங்களுக்கு சார் பதிவாளர்களுக்கு பத்திரத்தை ரத்து பண்றதுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. மாவட்ட ரெஜிஸ்டர் ஆயிருந்தாலுமே கோர்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு இப்போ உயர்நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதனால நீங்க கோர்ட் அணுகி அதுக்கான வழக்கை தாக்கல் செய்து நீங்க கேஸ் நடத்தி நீங்க அதை நிரூபிச்சு தீர்ப்பு வாங்கிக்கலாம். அதுதாங்க, சார் பதிவாளரோ ஆர்டிஓவோ ரெவென்யூ ஆபீசருக்கோ யாருக்குமே இந்த உரிமை கொடுக்கப்படல. சிவில் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க நீதிமன்றத்தை தான் அணுகணும். சப்போஸ் இது சம்பந்தமான உங்களுக்கு மேலும் சில விவரங்கள் வேணும், வழக்கு கோர்ட்டில் தாக்கல் பண்ணணும்னா அதுக்கான உதவி தேவைப்படுதுன்னா உங்க ஊர்ல இருக்கிற இலவச சட்ட உதவி மையம்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயுமே இருக்கும். அங்க போயிட்டு அணுகுனீங்கன்னா அதுக்கான உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு வழக்கறிஞரை கூட நியமித்து கொடுப்பாங்க. ஏன்னா காலதாமதம் ஆகக்கூடாது. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் போனீங்கன்னா அதுக்கப்புறம் அது செல்லாது. அதனால உடனடியான நடவடிக்கை எடுங்க. நன்றிங்க சார், இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. டிவி வால்யூம். அம்மா டிவி வால்யூமை மியூட்ல போட்டுருங்க. நான் டிவி சத்தத்தை சுத்தமா குறைச்சிருங்க. அம்மா டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு உங்க சந்தேகங்கள் என்னவோ அதை கேளுங்கம்மா. லைன் கட் ஆயிடுச்சு மேம். இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வந்து செட்டில்மெண்ட்லாம் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் சில இடங்களில் நம்ம செய்திகள் எல்லாம் பார்த்துருக்கோம், மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அவங்களுடைய சொத்தை வந்து திரும்ப வாங்கி கொடுத்துருக்காங்க பெற்றோர்களுக்கு, பிள்ளைகள் சரியாக பராமரிக்கல அப்படின்றதுனால. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நடக்காமல் இருக்கணும்னா அந்த செட்டில்மெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்க கண்டிஷன் பேரில் செட்டில்மெண்ட் எழுதலான்னு சொல்லி, என்ன மாதிரியான செட்டில்மெண்ட் எழுதணும், என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் அதில் இருக்கணும் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபடும். அவங்களோட விருப்பங்கள் அவங்களுக்கு தேவைகளை பொறுத்து அது வேறுபடும். அதனால அவங்களோட என்ன தேவை, சிலருக்கு வந்து அந்த வீடு இருக்கு, அந்த வீட்டை அவங்க பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்குறாங்கன்னா நான் இருக்கும் தருவாயில் வரையிலும் இந்த வீட்டில் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் போடலாம். இல்லை அதுலேருந்து ஏதாவது வருவாய் வரலாம், அந்த வருவாயை நம்ம இப்படி பகிர்ந்துக்கலாம், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போடலாம்.
எனக்கு செலவுக்கு பணம் வேணும், அந்த என்னுடைய மருத்துவ செலவாக இருந்தாலும் எந்த செலவாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போடலாம். இல்லை கோயில் கைங்கரியம் ஏதாவது அதில் இருந்து செய்யணும் அப்படின்னா அது மாதிரி. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் அவங்க தேவைகளுக்கு ஏற்ப, ஒவ்வொருத்தவங்களோட தேவைகளுக்கு ஏற்ப, அவங்களுடைய சாத்தியக்கூறுகளும் அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அது மாறும் போது அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிஷன்ஸை போட்டு எழுதிக்கிட்டாங்கன்னா அது என்றைக்குமே நல்லது. அப்படியே செட்டில்மெண்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா திருப்பி போயிட்டு நம்ம மாவட்ட ஆட்சியரை அணுகுனா கூட அவங்களுமே அதை வந்து ரத்து பண்ண முடியாது. கோர்ட் அணுகிதான் அவங்க ரத்து பண்ண முடியும். அவங்க வந்து அந்த சீனியர் சிட்டிசன் ஆக்ட் படி கூப்பிட்டு வச்சு பேசி அவங்களுக்குரிய மெயின்டெனன்ஸை கொடுக்குற அளவுக்கு தான் அவங்களால செய்ய முடியும். ரத்து பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பு. ஓகே. ஆனால் பிள்ளைகள் அந்த மாதிரி பராமரிக்காத பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தானே செய்யுது. நிச்சயமா அந்த நேரத்தில் அந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த கண்டிஷனை மீறிட்டாங்க, நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவங்க நடக்கலை அப்படிங்கும் போது தாராளமாக அதை ரத்து பண்ணிடலாம். ஓகே. அதுவுமே சிவில் கோர்ட்டை அணுகி தான் ரத்து பண்ண முடியும். ஓகே மேம். இப்போ நம்ம காலர்ஸ் 2 பேர் கொஸ்டின், இன்னொரு காலர் இருக்காங்க பார்த்துடலாம். ஹலோ வணக்கம் தொலைப்பாலம். ஹலோ மேடம். வணக்கம், உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? மேடம் நான் பிரபாகரன் பேசுகிறேன், ஒசூர்லேருந்து பேசுகிறேங்க மேடம். உங்கள் கேள்வியை கேளுங்க. என்னங்க மேடம்? சொல்லுங்க சார், உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. ஒன்றும் இல்லை மேடம், எங்கள் அப்பாவுக்கு வந்து 2 வயசுங்க மேடம். சரிங்க சார். 2 பேருமே அக்கா தங்கச்சிங்க தான். என்னாச்சுங்கன்னா அவங்க 2 பேரும் இப்போ அப்பா சொத்து வந்து எல்லாமே வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பசங்க அவங்க 2 பேரும் மாத்திக்கிட்டானுங்க. வித்தவுட் என் கன்சர்ன் இல்லாம ஏன்னா தான செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. இப்போ வந்து எனக்கு ரைட்ஸ் இருக்குதுங்களா, எனக்கு அந்த சொத்துல எனக்கு ரைட் வாரிசு சர்டிஃபிகேட் என் பேரை விட்டாம வாங்கிட்டு இருந்தாங்க. சரிங்க. அதை நான் வந்து சப் கலெக்டர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை நான் இப்ப என் பேர்லயும் அவங்களும் இன்க்ளூட் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். சரிங்க சார். இப்போ எனக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது மேடம். அதாவது உங்க தகப்பனாரோட சொத்தை அவங்களோட 2 மனைவிகளுமே மாத்தி மாத்தி தான செட்டில்மெண்ட் எழுதிக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க. முதல் மனைவி இல்ல, ஃபர்ஸ்ட் மனைவியோட பசங்க 2 பிள்ளைகள் பசங்க மட்டும் எழுதி வாங்கிக்கிட்டாங்க அப்பா கிட்ட இருந்து. மேடம் அது எல்லாமே சுயமா அப்பா சம்பாதிச்ச சொத்து இது. சரிங்க. அப்பா இருக்காங்களா? இல்லங்க, அவங்க இறந்துட்டாரு கோவிட்ல. சரிங்க. அதாவது சுயமா சம்பாதிக்கப்பட்ட சொத்துனா அவர் யாருக்கு வேணாலும் எழுதி கொடுக்கலாங்க. சரிங்க மேடம். அதுல சொல்லுங்க, அதுல வந்து நம்ம உரிமை கோர முடியாது. ஓகேங்க மேடம். அது வந்து அதாவது பாட்டனார் வழி வந்த சொத்து, அது எதுவும் பாகம் பிரிக்கப்படாம இருந்து இது அப்பா இறக்கும் தருவாயில் வரையில அதை அனுபவிச்சுட்டு வந்திருந்தாருன்னா அப்போ நீங்க கேட்கலாம். ஓகே மேடம். அப்பா இருக்கும் போதே அவர் எழுதி கொடுத்துட்டாரு, அதுல ஏதாவது கண்டிஷன்ஸ் போடப்பட்டிருக்கான்னு பாருங்க. அதுல ஏதாவது அவர் ட்ரிங்க் குடிப்பாரு, அது வந்து இவங்க ஏமாத்தி வந்து இதோட என் கன்சர்ன் நம்ம இது பண்ணிக்கிட்டாங்க. சரி, அதுக்கு தான் என்ன வாரிசு சர்டிஃபிகேட் வச்சு ஏதாவது பண்ண முடியுங்களான்னு கேக்குறேன். நீங்க என்ன பண்ணணும், நீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரி அண்டர் கொயர்ஷன் ஃப்ராடு இந்த மாதிரி தருணத்துல அது எழுதி வாங்கப்பட்டது அப்படின்னு நீங்க வழக்கு தாக்கல் பண்ணி தான் தீர்வு காணணும். ஓகே மேடம். இதுல பெனிஃபிட் கிடைக்குங்களா மேடம், இல்ல இந்த மாதிரி அப்ரோச் பண்ணா? நிச்சயமா நீங்க நிரூபிச்சீங்கன்னா உங்களுக்குரிய தீர்ப்பு வரும். வருங்களா? ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். வணக்கம். நன்றிங்க, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. நீங்க லைன்ல இருக்கீங்க. ஹலோ, உங்க கேள்வி என்ன கேளுங்கம்மா. கேளுங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம் நான் இங்க திருப்பூர் மாவட்டத்துல கால் பண்றேன். சரிங்கம்மா. மேம் எங்க வீட்டுக்காரி இறந்துட்டாருங்க. சரிங்கம்மா. வயசு எனக்கு 40 வயசு ஆச்சுங்க. சரிங்கம்மா. அது இறந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆச்சுங்க. சரிங்க. 2 பசங்க. ஓகே. ஒரு பையனுக்கு 17, ஒரு பையனுக்கு 15ங்க. சரிங்க. இப்போ மாமனார் வீட்டுல வந்து வீடுங்க மேம், 2 சென்ட்ல வீடுங்க, 2 வீடுங்க. சரிங்க. அது மாமனார் பேர் இருக்குங்க. ஓகே. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடு வந்து அவங்க இறந்தவங்களே வந்து பொதுவா பேசி அந்த வீடு எங்களுக்குன்னு சொல்லி பேசி முடிச்சுட்டாங்க. எழுதி கொடுத்துருக்காங்களா? ஏதாவது எழுதி கொடுத்துருக்காங்களா மேம்? அத ஒரு ஷீட் மட்டும் எழுதி கொடுத்தாங்க. சரிங்க. ஒயிட் ஷீட்ல அந்த வீடு வந்து பசங்களுக்குன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. சரிங்க. ஆக்சுவலி வந்து அவங்க வந்து என்னன்னா எனக்கு வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க, பசங்களுக்கு பண்றாங்க.
சரி. பட் என்னன்னா 2 பேத்துக்குமே 18 வயசு ஆகுது, நாங்க எழுதி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப வரைக்கும் இப்ப இறந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 14 வருஷம் ஆச்சுங்க. மாமனார் இருக்காருங்களா? மாமனார் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க. இப்ப அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா கொழுந்தியா, அதாவது எங்க வீட்டுக்காரோட தங்கச்சி தான் அங்கதான் இருந்து ஓடி சமைச்சுக்கிறாங்க. சரிங்க. ஆனா இடம் வந்து மாமனார் வீடு. சரி. இப்போ எங்களுக்கு வந்து நாங்க பண்ணோம்னா அவங்க வந்து குடும்பம் பாத்தீங்க. அது என்ன பண்றது? அதான் உங்க கணவரோட உரிமைதாமா உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும்? சரிங்க. உங்க கணவர் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அதான் மேம், ஒரு தம்பி ஒரு தங்கச்சிங்க. சரிங்க. அப்ப அவங்களுக்கு தனியா வீடு கட்டிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. சரிங்க. அவங்களுக்கு கொடுத்த வீட்டுல வந்து இப்ப வந்து மாமனார் பேர்ல இருக்கு. சரிங்க. ஆனா அதை வந்து எங்களுக்கு வந்து பண்ண மாட்டேன், எதுவுமே ப்ரூஃப் இல்லாம இருக்கிறாங்க, அவங்களே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்ப எங்களுக்கு வந்து என்னன்னா அது உங்களுக்கு கொடுக்குறோம், வாடகை வாங்கி நீங்க இது பண்ணிக்கீங்க தான் சொன்னது. அது வரைக்கும் 14 வருஷம், இப்ப சின்ன பையன் 14 வயசு ஆயிடுச்சுங்க, 1 வயசு இறந்தது. சரி. இதுக்கு எந்த சப்போர்ட்டுமே அவங்க பண்ண மாட்டேங்கிற. கேட்டா 2 வயசுக்குள்ளே 18 வயசு ஆகட்டும் நாங்க கொடுக்குறோம். அதான் மேம், இப்ப கேஸ் போட்டாலும் நீங்க நாங்க எல்லா பக்கமும் சப்போர்ட் பண்ணிட்டோம், அவங்க சுய சம்பாத்தியம் நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. அது என்னன்னா அது உண்மைதான். சுய சம்பாத்தியம் அப்படின்னும் போது அவங்க விருப்பப்பட்டு கொடுக்கறது தான். அதனால நீங்க பிள்ளைங்களுக்கு வந்து அந்த மைனர் மேஜர் ஆகிற வரையிலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல முறையில் வாங்கிக்கிறது தான் நல்லது. இதுக்காக நீங்க போய் வழக்கு போட்டு காலத்தை வந்து வீணடிக்க வேண்டாம். அவங்களோடைய பேசி சரி இந்த மாதிரி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ரூபா தேவைப்படுது, அதனால உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. அப்படி இல்லையா மெயின்டெனன்ஸ் கேட்டு நீங்க கேஸ் போடலாம். மாமனார் மாமியார் பேர்ல மெயின்டெனன்ஸ் கேட்டு வேணா நீங்க கேஸ் போடலாம். அது குடும்ப நல அப்படிங்கும் போது நீங்க கொஞ்சம் பொறுத்து இருந்து வாங்கிக்கோங்க, அதுதான் நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பையனுக்கு 18 வயசு ஆகும்போது நம்ம இது பண்ணலாம். அதான் நீங்க கேளுங்க, பேச்சுவார்த்தையில பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன்னா அவரோட சுய சம்பாத்தியம்னு வேற சொல்லிட்டீங்க, அதனால நீங்க பக்குவமா வாங்கிக்கிறது தான் நல்லது. முடியாதுன்னு சொல்லிட்டா ஒன்னும் கேட்க முடியாது இல்ல நீங்க. ஆமாங்க மேம். அதாங்க மேம், அதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேம், எனக்கு சப்போர்ட்டே எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க அவரை போயிட்டு அணுகி உங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து உதவி வாங்கிக்கிறது தான் நல்லது. ஓகே மேம். சரிங்க மேம். இப்போ உயில் வந்து ஒரு பேப்பரில் எழுதினாலும் உயில் தான் சொன்னீங்க. உயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். சரிங்க சார், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார். மேடம் வந்து அதாவது எங்க பேரனார் ஊரு. சரிங்க சார். பேரனார் வந்து எப்படின்னா இது ட்ரஸ்ட் சொத்து மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க சார். கொஞ்சம் தெளிவா பேசுங்க. டிவி ஏதாவது ஆன் பண்ணிருந்தீங்கன்னா அது வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார். மேடம் சொல்லுங்க சார். அதாவது வந்து ட்ரஸ்ட் சொத்து எங்க பேரனார் ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிருந்தாரு. ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணிருந்தாரு. ஓகே, 1956. சரிங்க சார். இது வந்து யாருக்கு கூடாது மாதிரி காட்டி எழுதிருக்காங்க. சரிங்க சார். இத வந்து எங்க சித்தப்பா போர்ச்சேரி பண்ணி வித்துட்டாரு. அவருக்கு அந்த சொத்து பாட்டியப்பட்ட சொத்து கிடையாது. சரிங்க சார். இதுக்கு என்ன பண்ணலாம் மேடம்? நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தாக்கல் பண்ணணும் சார். சரி, அதாவது அதுல என்ன காட்டிருக்காங்க மேடம்? அதாவது வந்து இது வந்து சூரிய சந்திரன் இருக்கு வர இதை விற்கவோ விளைச்சாட்டவும் கூடாது, ஆண் வாரிசுகள் வந்து அணிவிக்கணும், அதுக்கு ஒரு மாதிரி. சார் உங்க லைன் கிளியரா இல்ல சார். ஹலோ, பேசுங்க சார். மடத்தாம் சொத்து மாதிரி இந்த சொத்தை விட்டு வேற பட்சம் சொத்து வேணாமோ இந்த சொத்தை வந்து மாத்தி அமைக்கோ அதிகாரம் கிடையாது எழுதி வச்சிருக்காங்க. சரி, அதன பயன்பாடு என்ன சொல்லிருக்காங்க சார்? அதாவது வந்து இந்த விற்கிறதுக்கோ மாற்றுறதுக்கோ அதிகாரம் கிடையாது. சரி, அது ஓகே சார்.
சேஷ்ட புத்திரன், அதாவது வந்து சேஷ்ட புத்திரன் காட்டி. சரி, சேஷ்ட புத்திரன். ஓகே. அந்த அவங்க வந்து வாரிசு ஆண் வாரிசு அனுபவிச்சுக்கணும், விற்க கூடாதுன்னு எழுதியிருக்காங்க. சரி, அனுபவிச்சுக்கலாம், விற்க கூடாது அப்படின்ட்டு கன்ஃபார்மா அது. சரிங்க சார். 1954 செட்டில்மெண்ட். சரிங்க சார். இப்போ நீங்க உங்க வந்து சித்தப்பா வித்துட்டாருன்னு சொல்றீங்க. அப்போ நீங்க நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தாக்கல் பண்ணலாம். ஏன்னா அந்த இடத்த பொறுத்த வரையிலும் அனுபவ உரிமை தான் கொடுத்திருக்காங்க, அதுவும் சேஷ்டகுமாரனோட ஆண் வாரிசுகளுக்காக. அதுதாங்க சார். அந்த அனுபவ உரிமைய வந்து இவர் மீறி பாராதீனம் பண்ணிட்டாரு அப்படின்னு. அதுதாங்க சார். நீங்க அந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை ரத்து பண்றதுக்காகவும், அப்படி உங்கள்ட்ட இருந்து அனுபவம் வந்து மற்றவங்க கைக்கு போயிருந்தா அனுபவத்தை திருப்பி பெறறதுக்காகவும் வழக்கு தாக்கல் பண்ணலாம். வழக்கு தாக்கல் பண்ணா தீர்வு கிடைக்கும் சார். நன்றிங்க சார். மேம், ஒரு உயில் அப்படின்றது இப்படிதான் எழுதணும், ஏதாவது வரைமுறை இருக்கா? அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலாக உயிலை பொறுத்தவரையிலும் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு சின்ன பேப்பரில் கூட எழுதினாலும் அது செல்லும் தான். அதில் பல வகையான உயில்கள் இருக்குது. ப்ரிவிலேஜ்டு வில்லு, அன்ப்ரிவிலேஜ்டு வில்லு, ரெஜிஸ்டர்டு வில்லு, அன்ரெஜிஸ்டர்டு வில்லு, ஜாயிண்ட் வில்லு, மியூச்சுவல் வில்லு, ஹோலோகிராஃபிக் வில்லு, இப்படின்னு பல வகையான வில்கள் இருக்குது. ப்ரிவிலேஜ்டு வில்லு அப்படின்னும் போது ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்க, கடல் கடந்து வேலை செய்கிறவங்க வந்து எழுத முடியாது, பேப்பரில் எழுதி கொடுக்கவும் முடியாது. ஸோ அந்த நிமிஷத்தில் அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணலாம், வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி, இந்த மாதிரி என்னோட மனைவி, என் பிள்ளைகள் இந்தந்த இடத்த எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் அ ப்ரிவிலேஜ்டு வில், தட் இஸ் வேலிட் அண்டர் லா. ஜென்ரலாக வந்து வில் எழுதணும் அப்படின்னா சாட்சிகள் இருக்கணும். சாட்சிகள் யாராவது ஒருத்தவங்க இருந்தால் அது இன்னும் நல்ல விஷயம். இன்னும் ரொம்ப சேஃப் என்னன்னா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது சேஃப். ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம உறவினர்கள் இல்லாத மற்றவங்கள சாட்சியாக போட்டு எழுதிக்கிட்டோம்னா நாளை பின்னாடி எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும் சாட்சி சொல்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இல்லைன்னா என்ன சொல்லிடுவாங்க, உறவுகளுக்குள்ளே எழுதிட்டாங்க, கொயேஷனில் எழுதி வாங்கிட்டாங்க, ஃப்ராடில் எழுதி வாங்கிட்டாங்க, அப்படிங்கிற அந்த சங்கதிகள்லாம் வரும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. இப்போ உயில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லுங்க. ரெஜிஸ்டர் பண்ணா சேஃப்டி. ஓகே. ஏன்னா ஒரு சார் பதிவாளர் முன்னாடி போயிட்டு அதுக்குரிய ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அப்போ எழுதப்படுது. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தவங்களை பயமுறுத்தியோ ஏமாற்றப்பட்டோ எழுதி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. ஓகே. அதுக்காக அந்த மாதிரி வாங்கிக்கிறது உசிதம். ஏன்னா செலவுகளுமே ரொம்ப கம்மி தான். ஒரு உயில் ஷீட்ல எழுதினா கூட போதும். செட்டில்மெண்ட்னும் போது ஒன்ஸ், அப்போ நீங்க வந்து ராமரோட அம்பு மாறின்னு சொன்னீங்க. உயில்ன்றது எப்படி? உயில் வந்து நம்ம அதாவது எழுதி கொடுக்கறவங்க இறக்கும் தருவாயில் வரை எத்தனை தடவை வேணாலும் மாற்றி எழுதலாம், யாருக்கு வேணாலும் எழுதலாம். ஸோ அந்த உரிமை வந்து அந்த உயிலில் இருக்கு. ஆனால் செட்டில்மெண்ட்டில் அந்த உரிமை கிடையாது. ஒன்ஸ் கொடுத்துட்டோன்னா அது கொடுத்துட்டது தான். ஓகே. உயில் எத்தனை வாட்டி வேணா எழுதலாம்னு சொன்னீங்க. எப்போ எழுதுற உயில் வந்து செல்லுபடி ஆகும்? கடைசியா அது எத்தனை வாட்டி எழுதினாலும் அத்தனை வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணா அத்தனையும் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க? அப்படியே கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷனே தேவையே கிடையாது. தேவையே இல்லை. சேஃப்டி. ஏன்னா நாளை பின்னாடி ஏதாவது பிரச்சனைகள் வராம வந்ததுன்னா ரெஜிஸ்டர்டு வில்லுனா அதனோட வேலிடிட்டி வேற. அன்ரெஜிஸ்டர்டு வில்லுனா நாம் அதை ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இறக்கும் தருவாய்க்கு முந்தி வரையிலுமே எத்தனை தடவை வேணாலும் அவங்க மாற்றி எழுதிக்கலாம். கடைசியாக எழுதப்பட்டதோ அதுதான் நிலைக்கும். ஓகே. சாட்சியங்களை பற்றி சொன்னீங்க, மூன்றாம் நபர் சாட்சியம்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், தொலைப்பாலம். வணக்கம், உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. மேடம், நான் வந்து தென்காசி மாவட்டம் மேடம். சொல்லுங்க சார். உங்கள் சந்தேகத்தை கேளுங்க சார். சார் மேடம், நாங்கள் வந்து ஒரு 50 வருஷமா எங்கள் தாத்தா வீட்டில் இருக்கோம். சரிங்க சார். அது வந்து பேர் மாற்றத்துக்கு மட்டும் ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருமே இறந்துட்டாங்க. சரிங்க சார். அதுக்கு வாரிசு எதுவுமே இறந்து எதுவுமே வாங்கல. அந்த 68 வீடு வேணும்.
சரிங்க சார். உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு கேட்டிங்கன்னா தெளிவா கேட்க முடியும் சார். ஃபோன் லைன் பிரச்சனை. அது இல்லாம உங்க போனோடைய லைன் சிக்னல் சரியா கிடைக்கலைங்க சார். சிக்னல் நல்லா இருக்கிற இடத்துல வந்து பேசுங்க சார். எந்த இடத்துல சிக்னல் கிளியரா இருக்கோ அங்க வந்து பேசுங்க. இப்ப வெளியில வந்தேன் மேடம். வெளியில இப்போ கேக்குது, சொல்லுங்க. அதே நான் வீட்டுல நான் மேடம் குடியிருக்கேன். சரிங்க சார். ஒரு தீர்வு கரண்ட் பில் எதுவுமே ஒண்ணுமே மாத்தில. வீடு 68ல இருந்து ஓட்டு வீடு. அதாவது அது தாத்தாவோட வீடு. அந்த வீட்டுல 68ல இருந்து நீங்க தான் இருக்கீங்க. ஆமாங்கம்மா. ஆமாங்க. சரிங்க சார். அது இப்ப வீடு இடியில தருவாயில இருக்குது மேடம். சரிங்க. அது எது பேருக்கு மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நான் அதுல ஒரு வீடு கட்டிக்கலாம். உங்க பாட்டி இருக்காங்களா? இல்ல மேடம். எல்லாருமே பாட்டி தாத்தா அவங்களோட இறந்த பதிவுகள்லாம் வச்சிருக்கீங்களா? மேடம் அவங்க இறந்த பதிவு இருக்கு மேடம். சரிங்க. உங்களுக்குள்ள இறந்தது கிடையாது. தீர்வு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள பட்டா எல்லாம் இருக்குது மேடம். சரிங்க. பட்டா வச்சிருக்கீங்களா? இருக்குது மேடம். சரிங்க. உங்க தகப்பனார் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அடுத்து அதாவது நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. நீங்க 4 பேரும் சேர்ந்து பாகம் பிரிச்சுக்கலாமே. சரிங்க. அதாவது அதுக்கான ஆவணம் என்னதான் வச்சிருக்கீங்க நீங்க? ஆவணமெல்லாம் வீட்டு தீர்வு பத்திரம் இருக்குது. சரி. பட்டா இருக்குது. இந்த வீட்டுல பட்டா இருக்கு. அதுவே போதுங்களே. இப்ப இந்த வீட்டை வந்து மத்த உங்களோட சகோதர சகோதரிகள் உங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு விருப்பமா? அவங்கெல்லாம் விருப்பம். எல்லாரும் விருப்பம். அப்போ எல்லார்கிட்டே இருந்து விடுதலை எழுதி வாங்கிக்கோங்க. விடுதலை எழுதி உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா பத்திரம் வந்துடும் உங்களுக்கு. அப்படிங்களா மேடம்? அதுவே ஒண்ணு மேடம். எங்க அம்மா உங்க அம்மா இருக்காங்களா? இல்ல அம்மா இல்ல. அம்மாவை பெத்த தாத்தாவா இருந்தாலுமே இப்போ யாருமே இல்ல, உங்க சந்ததி மட்டும்தான் இருக்கீங்கன்னு சொல்றீங்க. உங்க சகோதர சகோதரிகள் உங்களுக்கு விட்டு கொடுக்கறதுல விருப்பம்னு சொல்றீங்க. அப்போ அவங்கள்ட்ட இருந்து விடுதலை எழுதி வாங்கிக்கலாங்க நீங்க. மக்காளி வாரிசு வந்து 8 பேரு. 8 பேருமே இல்ல, ஒருத்தருமே இல்ல, இறந்துட்டாங்க. அவங்க கோயம்புத்தூர் ஊருக்கு கொஞ்சம் மலைக்கு போனவங்க அந்த நேரத்துல. சரிங்க. அவங்க ஏதாவது ஆகணும். பத்திரமும் இந்த பட்டமும் என்கிட்ட இருக்குது. பேர் மட்டும் எங்க தாத்தா மக்காளின்னு பேர் இருக்குது. அதுதாங்க. இப்ப தாத்தா இல்ல, அப்பா கூட பிறந்தவங்களும் இல்ல, உங்க அப்பா வழி அதாவது உங்க அம்மா வழி வந்தவங்க தான் இருக்கீங்கங்கிறீங்க. அப்ப இருக்கிறவங்களை வச்சு ஒரு பாக அட்டவணை போட்டு பிரிச்சுக்கலாமே. அதுக்குதான் சார் வழி சொல்றாங்க மேடம். 2 வழி இருக்குங்க. ஒண்ணு, உங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு விடுதலை எழுதி கொடுத்தா பத்திரம் உருவாகும். இல்லையா பாக வழக்கு போட்டு பிரிச்சுக்கோங்க. உங்க தகப்பனாரோட பிறந்த பதிவுல நிச்சயமா உங்க தாத்தாவோட பேர் இருக்கும். இல்ல உங்க அம்மா வழின்னு சொல்றீங்க இல்லைங்களா, அம்மாவோட பிறந்த பதிவுல அம்மாவோடைய அப்பா பேரும் அவங்க பேரும் இருக்கும் இல்லைங்களா, தாய் வழி பாட்டனார் பேர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்க உரிமை எடுத்துக்கலாமே. 2 வழி இருக்கு. ஒண்ணு நீதிமன்றத்தை அணுகி நீங்க பாகம் பிரிச்சுக்கலாம். இல்ல சுமூகமா நாங்க பிரிச்சுக்கிறோம்னா உங்களுக்குள்ள இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்க சார் பதிவாளர்கிட்ட காமிச்சு ஒரு டாக்குமெண்ட் ரைட்டரை வச்சு நீங்க எழுதி பிரிச்சுக்கலாமே. நீங்க இத செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பட்டா பத்திரம் எல்லாமே உருவாயிடும். உடனடியா செஞ்சிருங்க. நன்றிங்க சார். இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம். 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 தொலைப்பாலம். உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. விஜயம்மா, டிவி வால்யூம் மியூட்ல போட்டுருங்க.
இப்ப கேளுங்க உங்க சந்தேகம் என்னம்மா? நான் வந்து ஒரு பிளாட் பத்திரம் எழுதி கொடுத்தாங்கம்மா. நீங்க உங்க தொலைபேசி உங்க போனை சிக்னல் கிடைக்கிற இடத்துக்கு வந்து பேசுங்கம்மா. இன்னும் டிவியை அம்மா நீங்க டிவி வால்யூமை மியூட் இன்னும் போடல. டிவியை நிறுத்திடுங்கம்மா. அப்போ நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேட்கும், நீங்க பேசுறதும் எங்களுக்கு கேட்கும். சொல்லுங்க சொல்லுங்கம்மா. நான் வந்து சும்மா சாதா ஒரு பத்திரம் வாங்கி எனக்கு இந்த பிளாட் உனக்கு தான் எழுதி கொடுத்துருக்காங்கம்மா. யார் எழுதி? நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறேம்மா. சரிங்கம்மா. கொடுத்துருக்கிறதுனால அவங்க எனக்கு ரொம்ப சொந்தம். சரி. சொந்தமா இருக்கிறதுனால அது இது வரைக்கும் எனக்கு அந்த பத்திரம் வந்து ஊர்ல 4 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி இந்த பிளாட் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஆனா ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ணலமா. சரிங்கம்மா. சும்மா பத்திரம் 10 ரூபாய் பத்திரம் வாங்கி வந்து எழுதி 3 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறோமா. இது 12, 10, 14 ஆயிடுச்சுமா. அவங்களும் அந்த பிளாட்டை எனக்கும் அந்த பிளாட்டை கொடுக்கல. இப்ப யாரோட அனுபவத்துல இருக்குமா? அவங்களோட எப்படி சொல்றது கேட்டா நான் 2,000 வயசுமா. சரிங்கம்மா. அவங்களுக்கு இருக்காங்கம்மா. சரிங்கம்மா. அவங்களுக்கு பொண்ணு புள்ள இருக்குமா. சரி. நம்பருக்கு பூரா அப்பதாமா அவரை தவிர நம்பமா. சரி. நான் வந்து எனக்கு என்ன நீங்க செய்யறீங்க, இது வரைக்கும் ஒண்ணும் செய்யது இல்ல. என் பிள்ளைய நான் தான் வளர்த்தேன், நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் இருந்தேன், நீங்க அப்பாவா தான் இருந்தீங்க அப்படி கேட்டுக்குள்ள 13 வருஷத்துக்கு முன்ன இந்த பத்திரம் எழுதி எனக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்கம்மா. அதுக்கு 10,000 வாங்கி கொடுத்தாங்க. சரிங்கம்மா. பிறகு 3 பேருக்கு கையெழுத்து வாங்கிட்டேன். இது வரைக்கும் எனக்கு கொடுத்ததும் இல்ல. அந்த பத்திரமும் என்கிட்ட நான் வந்து கோர்ட்ல எல்லாம் போய் எழுதிலாம் வாங்கலாமா. தேதியில ஒரு கோயில் அந்த எழுதத்துல ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க, 2 பேர் இருக்கிறாங்க. சரிம்மா. போட்டேன். சரிங்க. நான் என்ன செய்யலாம்? அதாம்மா உங்க கணவர் இருக்காரா இப்போ? இருக்கிறாருமா. அப்ப அவர் இருக்கிற போது அவர்கிட்ட நீங்க பத்திரமா எழுதி வாங்கிக்கோங்களேன். அதெல்லாம் கொடுக்க அதெல்லாம் வந்து இன்னொருத்தருக்கிட்ட அடமானம் இருக்கு, இன்னொருத்தருக்கு அடமானம் இருக்கு, இன்னொருத்தருக்கிட்ட அடமானம் இருக்கு. அதெல்லாம் கூட்டனா உனக்கு கொடுப்பேன். இப்ப இருக்கிற ஏன் தரணும் அப்படின்னு கேட்டாரு. நீங்க என்ன பண்ணுங்க, ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு போடுங்க. ஏமா தரம் ஐயம்மா அவர்கிட்ட வாய்ப்பு போகுது. என்னவா இருக்காருமா அவரு? இப்போ ஒரு நல்ல நிலையில இருக்கிறாரு. இப்ப நான் என்னன்னுமா நீ விளக்கு போடுறது எனக்கும் படிக்க தெரியாது, ஒண்ணும் தெரியாது, என்னமா நான் பண்றது? சரிம்மா நீங்க என்ன பண்ணுங்க, 500 ரூபாய் பேர பிள்ளைகளுக்கு கொடுத்தாரு, அது கூட ஒரு 1.5 வருஷமா கொடுக்கலாமா. நீங்க மக்கள் நீதிமன்றம்னு கடலூர்ல இருக்கும். ஆமாமா. இல்லைங்களா? இலவச சட்ட உதவி. கடவுள் தாமா. சரிங்கம்மா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பத்திரத்தை நீங்க வச்சுக்கோங்க. அடுத்து கடவுள் விட்ட வழின்னு தான் நம்ம பார்க்கணும். ஒரு வாய்ப்பு. 2வது வாய்ப்பு, நீங்க அவரை போய் பேசி கேளுங்க, இந்த மாதிரி ஏன் ஏமாத்திட்டீங்க, என்ன பத்திரம் எழுதி கொடுத்தீங்க, 10,000 ரூபா வாங்கினீங்க, எனக்கு தான் சொன்னீங்க, இப்போ மாற்றி பேசுறீங்களே, அந்த 10,000மாவது வட்டி போட்டு கொடுங்கன்னு கேளுங்க. கால் கட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் மட்டும் சொல்லிடுங்க மேம். அதுதான்மா இந்த வழிதான். ஏன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து கேட்குறீங்க, ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு உரிய வழி என்னன்னா, ஒன்று அவரோட பேச்சுவார்த்தை பண்ணி நீங்கள் கேட்கலாம், இல்லையா அவர் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இது 2 தான் நீங்கள் செய்ய முடியும். இன்னொரு காலர் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம் தொலைப்பாலம். ஹலோ வணக்கம் மேடம். உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள் சார். புதுக்கோட்டை மாவட்டம் இல்பூர் தாலுகா ராஜ்குமார் மேடம். சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்வியை கேளுங்க. ஒன்றும் இல்லை மேடம், இப்போ வந்து எங்கள் தாத்தா பாட்டன் எல்லாத்து பேர்லையும் சொத்து இருக்கு மேடம். சரிங்க சார். அப்படிங்கிற மட்டுக்கு வாரிசு நாங்கள் தான் வந்திருக்கோம். எங்கள் அப்பா குளத்தூர்ல 1992 வாரிசு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ராஜாங்க தான் எங்கள் அப்பாவோட பேர். சரிங்க சார். அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை வந்து எல்லாமே போலி பத்திரம் போட்டு எல்லாமே மாற்றிக்கிட்டு இப்போ விட மாட்டேங்கிறாங்க. நம்ம சரி அப்படின்ட்டு அதை ரெக்கார்டு எல்லாம் எடுத்துட்டோம் கலெக்டர் ஆஃபீஸில், புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில். சரிங்க சார். அது எல்லாமே இருக்கு. 1971 கணக்கு கொடுத்துருக்காங்க. 2023 வரைக்கும் ஒரு 35 ஏக்கர் கொடுத்துட்டாங்க. சரிங்க சார். ரெக்கார்டு இருக்கு நம்மளுக்கு. ஈசி போட்டு சரி 1901 எடுத்துட்டா ஈசி போட்டு பார்த்தாக்க எல்லாமே பதிவு இல்லை அப்படின்றது. இப்போ 84க்கு அப்புறம் யூடிஆர்ல மாற்றி தவறுதலா எல்லாம் 4-5 பத்திரம் போட்டாங்க மேடம். சரிங்க சார்.
அது என்னங்க மேடம், எப்படி அதாவது போனா எங்களுக்கு ஜெயிக்குமா இல்ல இப்ப அனுபவம் பண்றாங்களா அவங்களுக்கு தான் ஜெயிக்குமா? நீங்க ஃபர்ஸ்ட் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு மனு கொடுங்க. சரி மேடம். துராகரமா உங்களுடைய இடத்தோடைய பட்டாவை மாத்திருக்காங்க, சர்வே நம்பர் மாத்திருக்காங்க, அபகரிச்சிருக்காங்கன்னு ஒரு மனு கொடுங்க. அப்போ அவங்கள அந்த ஆட்களெல்லாம் கூப்பிட்டு விசாரணை நடத்துவாங்க. சரி மேடம். அதுக்கு பின்னிட்டு அங்கேயும் உங்களுக்கு வந்து அது தீர்வு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து நீதிமன்றத்தை அணுகி நீங்க தீர்வு காணலாம். இல்ல அதான் உங்கள்ட்ட சொல்லாத மேடம், நம்மளுக்கு பண வசதி இது மாதிரி ஒன்றும் இது இல்லை மேடம், அதனால சரி அப்படின்ட்டு அதான். நீங்க என்ன மாவட்டம் சொன்னீங்க சார்? புதுக்கோட்டை மாவட்டம், இலுப்பூர் தாலுகா. அங்க புதுக்கோட்டையில வந்து நீதிமன்றம் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு வந்து அங்க மாவட்ட நீதிமன்றம் இருக்கு இல்லைங்களா, அங்க போனீங்கன்னா இலவச சட்ட உதவி மையம் அப்படின்ற ஒரு இது இருக்குங்க சார். இலுப்பூர்லயும் கோர்ட் இருக்கு மேடம், அங்க வந்து நம்ம அதான் சொல்றேன். அதாங்க சார், அங்கேயே வந்து நீங்க கேட்டிக்கிட்டா அவங்க வந்து மாவட்ட நீதிமன்றத்துக்கு உங்களை அனுப்புவாங்க. எந்த இடத்துல இலவச சட்ட உதவி மையம் இந்த எல்லைக்குட்பட்டு வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அங்க போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வழக்கறிஞரை நியமிப்பாங்க. வழக்கறிஞரை நியமிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கெல்லாம் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சு வர சொல்லி விசாரிப்பாங்க. விசாரிச்சு அதிலே தீர்வு சமாதானம் மூலமா தீர்வு காண முடியுமான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வழக்கறிஞரை நியமிச்சு கோர்ட்ல வந்து அதை தாக்கல் பண்ணி தீர்வு ஏற்பாடு பண்ணி தருவாங்க சார். அதான் சரி உங்கள்கிட்ட சரி என்ன மேடம், அதாவது என்னன்னா ரெக்கார்டு எல்லாமே நம்ம தாத்தன் பாட்டன் பேர்ல தான் இருக்கு. அந்த பேர்ல தாத்தன் பாட்டனுக்குள்ள எங்க தாத்தா தான் வாரிசா வர்றாரு. அதுதாங்க சார், வாரிசே இல்ல. அதான் மேடம் சொல்ற அந்த நீதிமன்றம் அதாவது உங்களுக்கு எல்லாமே வந்து உதவி செய்யணும் அப்படின்னு தான் இந்த இலவச சட்ட உதவி மையமே இருக்கு. அதை வந்து பயன்படுத்திக்கணும். அதுதான். சரி மேடம், சரி மேடம். ஓகே, நன்றிங்க சார், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. மேம் இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம். வணக்கம்மா. உங்க சந்தேகத்தை கேளுங்க சார். தருமபுரில இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்க சார். நாங்க கொஞ்சம் சிக்னல் இருக்கிற இடத்துல கொஞ்சம் தெளிவா பேசுனீங்கன்னா உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் சொல்லலாம் சார். தாத்தா காலத்துல இருந்து ஒரு விவசாய நிலத்தை நாங்க செஞ்சுட்டு வரோமா. சரிங்க. அது வந்து முனிசிபல் ரெக்கார்ட்லயே வந்து அவங்களுக்கு மூணாவது பேசுன்னு அவங்க எங்க மேல கேஸ் போட்டு டிஆர்ஓ வந்து அவங்க பேர்ல மாத்தி இருக்குது. சரிங்க சார். அவங்க பேர்ல மாத்தி அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம், ஏன்னா நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் சிக்னல் இருக்கிற இடத்துல வந்து பேசுனீங்கன்னா தெளிவா பேச முடியும். இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். நாங்க எங்க தாத்தா காலத்துல இருந்து ஒரு நேரத்தை விவசாயம் செஞ்சுட்டு வரோம். விவசாயம் செஞ்சுட்டு வரீங்க உங்க தாத்தா காலத்துல இருந்து. ஆமா. அந்த இடம் உங்க தாத்தா கூறியதா இல்ல கவர்மெண்டோட இடமா? இல்ல, அது நாங்க விவசாயம் செஞ்சுட்டு வரோம். வேற ஒரு நபர் வந்து எங்க பேர்ல முனிசிபல் ரெக்கார்ட்ல வந்து என் பேர் சொல்லிட்டு அவரோட பேரை சேர்த்துட்டார். முனிசிபல் ரெக்கார்ட்ல அவங்க மூதாயின் பேர் இருக்குதுன்னு டிஆர்ஓ மனு கொடுத்திருக்கார். டிஆர்ஓ கிட்ட மனு கொடுத்திருக்கார். ஆமாமா. சரி. எங்க பேருக்கு விசாரிச்சாங்க. நாங்க தாத்தா காலத்துல இருந்து பண்றோம். அதுக்கான தஸ்தாவேஜுகள்லாம் நீங்க தாக்கல் பண்ணிட்டீங்க. ஆமாமா. சரிங்க. இல்ல நாம அந்த இந்திரா காந்தி பிள்ளை எம்ஜிஆர் யாராவது விழுதுறாங்களோ அவங்களுக்கே பட்டா கொடுங்கன்னு ஒரு சட்டம் போட்டாங்க கவர்மெண்ட்ல. சரிங்க. அந்த சட்டப்படி எங்களுக்கு பட்டா கொடுத்தாங்க. சரிங்க. தோராய பட்டான்னு உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஆமா கொடுத்தாங்க. அந்த தோராய பட்டாவை அனுசரிச்சு நீங்க வரி வாய்தா கட்டியிருக்கீங்களா? அடங்கல்லாம் வச்சிருக்கீங்களா? அடங்கல் எல்லாம் வச்சிருக்குங்க. 50 வருஷமா நாங்க. அப்போ அந்த தஸ்தாவேஜுகள்லாம் நீங்க எடுத்துட்டு போயிட்டு டிஆர்ஓ அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை அவரை பரிசீலனை பண்ணிட்டு நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லைக்கு அவங்க எடுக்காமே மொத்தமா கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்க எங்க பேரை கேன்சல் பண்ணிட்டு அவங்க பேரை கம்ப்யூட்டர்ல ஏற்றி. நீங்க வந்து இப்போ என்ன பண்ணணும்னா சிவில் நீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரி அந்த உத்தரவு பிறப்பித்தது தப்பு அப்படின்னு அதன்படி நடவடிக்கை எடுக்கலாம். நீங்க ஆமா கவர்மெண்ட்ட பாஸ்டியா சேர்த்து தானே நீங்க செய்ய முடியும். அப்படிதான் சொன்னாங்க. கவர்மெண்ட் கொடுத்ததை யாரும் கேன்சல் பண்ண முடியாது. எந்த அதிகாரியும். அதுதாங்க நீங்க இப்போ அவர் கேன்சல் பண்ணிட்டதனால அடுத்து உங்களுக்கு என்ன தீர்வு உங்களுக்கு எங்க கிடைக்கும்?
நீதிமன்றத்தை அணுகுனாதான் தீர்வு கிடைக்கும் இல்லைங்களா? அந்த ஆர்டர் கொடுத்து ஒரு 60 நாளுக்குள்ள நீங்க நீதிமன்றத்தை அணுகணும். நீங்க நீதிமன்றத்தை அணுகுனீங்கன்னா அதுக்கான சிவில் வழக்கு நீங்க தாக்கல் பண்ணீங்கன்னா உங்க தஸ்தாவேஜுகள்லாம் பரிசீலனை பண்ணி நீதி கிடைக்கும். ஆமா, அந்த காலர் கட் ஆயிட்டாங்க. இன்னொரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். மேடம், எங்க தாத்தா இறந்து ஒரு 45 வருஷம் ஆகுது மேடம். சரிங்க சார். அவரு சுயமா சம்பாதிச்ச சொத்து தான் அது. சரிங்க. அவருக்கு 3 பசங்க. அதுல எங்க அப்பா சின்னவரு. சரிங்க. நல்லூர் அவருக்கு பசங்களே கிடையாது. சரிங்க. பெரியவருக்கு 2 பசங்க. சரிங்க. 2 பேருமே அதான் நல்லூர் எங்க போனாரே தெரியல, ஆனா இறந்துட்டான்னு சொல்றாங்க. ஆனா தெரியல, எங்கே போயிட்டாரு. சரிங்க. நீங்க கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கலையா காணா போயிட்டாருன்னு? இல்ல, கொடுக்கல மேடம். சரிங்க. 2 பேருமே இருந்தாங்க. எங்க அப்பா மட்டும் தான் இருக்காரு, சின்னவரு. சரி. அந்த சொத்து அவங்க அப்பா தாத்தா இருக்கும்போதே 3 பேருக்கு தனித்தனியா வீடு கட்டி கொடுத்துட்டாரு. எழுத்துப்பூர்வமா ஏதாவது எழுதி கொடுத்துருக்காங்களா? இல்ல மேடம். சரிங்க. 3 மெத்த வீடும் ஒன்னா கட்டி கொடுத்துட்டாரு. சரிங்க. ஆனா தாத்தா பேர்ல தான் அந்த சொத்து இருக்குது இன்னும். சரிங்க. பத்திரம் எங்க பெரியப்பா பையன் யாரோ எடுத்து வச்சிருக்கான்னு சொல்றாங்க. ஆனா பத்திரம் இல்லன்றாங்க. யாரை கேட்டாலும் பத்திரம் இல்லன்றாங்க. சரிங்க. இப்ப அது எப்படி மேடம் பிரிக்கிறது? இப்ப என் கூட பிறந்த அண்ணன் நான் ஒரு ஆளு. பெரியவருக்கு அவருக்கு 2 பேரு, நாங்க 2 பேரு. அது 3 பேர் சொத்தை 2 ஆகணும் மேடம். ஒருத்தர் பத்திரம் ஆமா பத்திரம் இல்ல. சரிங்க. அவரும் இல்ல, அவங்க வைஃப் இறந்துட்டாங்க. எங்க பெரியப்பாவோட வைஃப் இறந்துட்டாங்க. அவருக்கு குழந்தை கிடையாது. சரிங்க. அதாவது 3 பிள்ளைங்க. அதுல ஃபர்ஸ்ட் அவர் இறந்துட்டாரு, அவர் மனைவி இறந்துட்டாங்க, அவங்களுக்கு குழந்தைங்க கிடையாது. தாத்தா உயிரோட இல்ல. தாத்தாவும் இல்ல, 45 வருஷம் ஆகுது. இந்த சொத்துக்குரிய ஒரிஜினல் பத்திரமும் நம்ம கிட்ட கிடையாது. இல்ல மேடம். ஆனா காப்பியாவது ஏதாவது இருக்குதுங்களா இந்த இடத்துக்குரிய காப்பி? இல்ல மேடம், அதை போய் எடுக்கணும் மேடம். அதை ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு எடுக்கணும். அதான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு நீங்க அந்த காப்பி எடுக்க முயற்சி பண்ணுங்க. சரிங்க. வில்லங்க சான்று போட்டு பாத்தீங்கன்னா இந்த சொத்து விவரம் வச்சு வில்லங்க சான்று, அதாவது இதுக்கு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் காப்பி உங்கள்கிட்ட இருக்கா? பட்டாவோ செட்டில்மெண்ட் காப்பியோ வச்சிருக்கீங்களா? இல்ல மேடம். பட்டாவும் இல்ல, செட்டில்மெண்ட்டும் இல்ல. சரி. இது வீடுன்னு சொல்றீங்க, அதுக்கு வரி கட்டுறீங்களா? கட்டுறேன் மேடம். அப்ப வரி கட்டும் போது அதுல சர்வே நம்பர் போட்டு தானே கொடுப்பாங்க. அது தெரியல மேடம், எனக்கு தெரியல அதை பத்தி. சரிங்க. இப்ப வீடு தனித்தனியா இருக்கா இல்ல ஒரே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு கட்டியிருக்காங்களா? இல்ல மேடம், தனித்தனியா தான் இருக்கு. தனித்தனியா வீடு இருக்கு. சரிங்களா? தனித்தனியானா ஒட்டி தான் கட்டியிருக்காரு. அப்ப நீங்க 3 இதுவா? அப்ப நீங்க முதல்ல உங்க ஊர்ல இருக்க விஏஓ போய் பாருங்க. சரிங்க மேடம். அவங்க அதுக்கான எஃப்எம் பிளான் எல்லாமே வச்சிருப்பாங்க. சரிங்க மேடம். சோ அவங்களை அழைச்சிட்டு இந்த இடத்துக்கான சர்வே நம்பர் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க மேடம். அதோட விஸ்தீர்ணத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி நீங்க வில்லங்க சான்று போடுங்க. சரிங்க மேடம். அதாவது உங்க தாத்தா இறந்தாருன்னு சொல்றீங்க இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷம் போடுங்களேன். அப்படி போடும்போது பாத்தீங்கன்னா அப்படி ஏதாவது பத்திரங்கள் இருந்ததுன்னா அதுல அந்த என்ட்ரி வரும். அதை வச்சு நீங்க காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்க மேடம். உங்க தாத்தாவோட இறந்த பதிவு, பாட்டியோட இறந்த பதிவெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்க மேடம். இப்ப இருக்கிற உங்க அப்பாவும் உங்க சித்தப்பா பிள்ளைங்களோ சேர்ந்து நீங்க பாகவிஸ்து பண்ணிக்கலாம். சரிங்க மேடம். ஏன்னா இப்ப அப்பா மட்டும் தான் இருக்காரு. இப்ப அது மீதி 2 பேரும் இறந்துட்டாங்க. ஆனா பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க இருக்காங்க இல்லைங்களா? பெரியப்பாவோட பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. அதான் நீங்க அவங்கள வச்சு பாகவிஸ்து பண்ணிக்கோங்க. அவங்க ஒத்து வருவாங்கல்ல உங்களோட? ஒத்து வருவாங்க மேடம். அப்புறம் என்ன, ஒத்து வரும்போது நீங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து யாருக்கு என்ன வேணும்ன்றத பேசி பிரிச்சு எழுதிக்கோங்க. சரிங்க மேடம். சரி, நன்றி சார், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. நம் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, நிறைய நேயர்களும் வந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப அழகாக தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.